இந்த கதை ஒரு காட்டுல நடந்தது. அங்க மிட்டு அப்படிங்கிற ஒரு கிளி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி தான் பிறந்துச்சு. அவங்க அம்மாவும் ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. மிட்டு பிறந்ததுமே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. மிட்டு ரொம்ப சின்ன குழந்தை. இப்ப அதுக்கு பறக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது. அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. மிட்டு எல்லாரையும் பார்த்து பார்த்து பறக்க ஆரம்பிச்சது. ஆனா மிட்டுவுக்கு இன்னும் பேச்சு வரவே இல்ல. அது இன்னும் ஊமையாதான் இருந்துச்சு. மத்தவங்கள பார்த்து மனசுக்குள்ள யோசிச்சுது, நான் எப்போ மற்றவங்கள மாதிரியே பேசுறது, எனக்கு பேச்சு வந்துருமா? இப்படி இருக்கும்போது ஒரு நாள் முன்முன் பறவையும் அது கூட வந்த பறவையும் பெரிய பப்பாளி மாமா மரத்துக்கு பக்கத்துல இருந்த மரத்துல உட்காந்தாங்க. அவங்க மிட்டுவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு தெரியுமா மிட்டு ஒரு உமன்னு? எனக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது இந்த விஷயம். அட, நீ உண்மையாதான் சொல்றியா முன்முன்? எனக்கு அந்த விஷயமே தெரியாது. நான் நினைச்ச பாவம் அதுக்கு பேச்சை யாரும் கத்து கொடுக்கல, அதனாலதான் அப்படி இருக்கான்னு. இத கேட்டு எனக்கு கவலையா இருக்கு. அவன் ஊமையா? ஆமா, எனக்கும் இப்பதான் தெரிஞ்சது பாவம் அவன் ஊமன்னு. அவன் பிறந்ததுமே அவங்க அம்மா வேற இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல. அப்படி இருந்தா நீங்க அதுக்கு எதுக்கு உதவியே பண்ணல? அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுல்ல? ஐயா பப்பாளி மாமா, யாருக்கிட்ட இவ்வளவு நேரம் இருக்கு? எங்களால எப்படி அவனுக்கு பேச கத்து கொடுக்க முடியும்? எங்களுக்கும் வீட்டுல வேலை இருக்கும்ல. அது கேட்டதும் அந்த பப்பாளி மர மாமாவுக்கு அழுக வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மிட்டு அங்க பறந்து வந்துச்சு. அப்போ பப்பாளி மாமா இப்படி சொன்னாரு, மீட்டு, எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் பப்பாளி அங்கிள். ஒருவேளை என்னோட பேச்ச நீ கேட்டனா உன்னோட இறக ஆட்டு, அப்ப எனக்கு புரிய வந்துடும். மிட்டு அவனுடைய ரெக்கைய அசைச்சான். எனக்கு தெரியும். பாவம், நீ பிறக்கும் போதே உங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல உனக்கு நண்பர்களே இல்ல. ஏன்னா நீ தனியா இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னோட நண்பனா இருப்பேன். அது மட்டும் இல்லாம உன்னை நான் குணமாக்குவேன். மிட்டு தன்னுடைய ரெக்கைய அசைச்சான். அவனுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. எனக்கு தெரியும் நீ என்கிட்ட என்னவெல்லாம் சொல்ல வரேன்னு. ஆனா உன்னால சொல்ல முடியல. உன் கண்ணாலேயே எனக்கு எல்லாமே புரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நீ தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே விட மாட்டேன். மிட்டு அந்த பப்பாளி மரத்தை சுத்தி சுத்தி வந்துச்சு. பப்பாளி மாமாவை கட்டி பிடிக்க முயற்சி பண்ணுச்சு. நீ என் கூடவே என் வீட்லயே இருக்கலாம். நான் மற்ற பறவைங்களுக்கு கூட என் மரத்துல வீட கொடுப்பேன். இன்னிலிருந்து இந்த வீடு உனக்கு தான் சொந்தம். அடுத்த நாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் எழுந்திருச்சாங்க. அப்ப பப்பாளி மாமா முன்முன் பறவை கிட்ட சொன்னாரு, ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும், நாம மிட்டுவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. மிட்டு வா, உனக்காக நான் ஒரு நல்ல டாக்டரை பார்த்துருக்கேன். அவங்க உன்னை கண்டிப்பா குணமாக்குவாங்க. அதுக்கப்புறம் உன்னால பேசலாம். அதுக்கப்புறம் மிட்டு முன்முன் பறவை கூடவே போச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் முன்முன் பறவை எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. டாக்டர், இவன் என்னுடைய நண்பன். இவன் பிறந்து 5 மாசம் ஆச்சு. ஆனா அவனால பேச முடியல. அவனுக்கு அவனுடைய குரலை திருப்பி கொடுத்துருங்க. என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அவனுடைய குரல் மட்டும் திரும்ப வந்தே ஆகணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியாயிரும். நான் ஆபரேஷன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வாய்க்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். நீங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்றத நான் கத்து கொடுக்கறேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்க அப்படியே பண்றோம். நான் கொஞ்சம் மருந்துகளை எழுதி தரேன். அப்படியே எக்ஸசைஸ் கூட சொல்றேன். அதை மட்டும் இவங்களை பண்ண சொன்னா போதும். 2 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் கூட்டிக்கிட்டு வாங்க. அன்னைக்கு ஆபரேஷனை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த பப்பாளி மரத்துக்கிட்ட வந்தாங்க. அந்த பப்பாளி மரம் மிட்டுவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மருந்தையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 2 நாள் வரைக்கும் டாக்டர் என்ன சொன்னாரோ அத அப்படியே செஞ்சாங்க. 2 நாளுக்கு அப்புறம் முன்முன் பறவை மிட்டுவை மறுபடியும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போச்சு. பரவாயில்லையே, சரியான சமயத்துக்கு சரியான மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கீங்க. மீட்டுக்குழி சீக்கிரமா ரிகவர் ஆயிரும். டாக்டர், ஒரு நாள் கூட எந்த தவறும் நடக்கவே இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே நான் அவனுக்கு மருந்து கொடுத்தேன். டாக்டர் மிட்டுவுக்கு ஆபரேஷன் பண்ணாரு. மிட்டுவோட குரல் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு.
பப்பாளி மாமா இத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. மிட்டுவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு. மிட்டு முதல் தடவையா ஒரே வார்த்தை தான் சொன்னான். பப்பாளி மாமா, நீங்கள் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு. இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன். உங்களால தான் என்னால் இப்போ பேச முடியுது. இங்க பாருப்பா மிட்டோ, இது எல்லாமே காரணம் உன்னோட முயற்சி மட்டும்தான். நீ முயற்சி பண்ணலனா இதெல்லாம் நடந்திருக்காது. சபாஷ், நீ செஞ்சு காட்டிட்ட. ஆமாம், ஆனால் பப்பாளி மாமா, இதில் என்னோட பகுதி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட உதவி கூட இருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் யாரும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் நிஜமாவே இந்த காட்டோட ஹீரோ. பப்பாளி மரம் அதை கேட்டு அழ ஆரம்பிச்சது. அவங்க 2 பேருமே ஒருத்தங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒன்னாவே வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, நட்புன்றது பணத்தை வச்சோ உருவத்தை வச்சோ முடிவு பண்றது இல்ல. நட்புன்றது மனசுக்குள்ள இருந்து வரணும். பப்பாளி மாமாவும் மிட்டவும் ஒரு தடவை கூட மீட் பண்ணதே கிடையாது. ஆனா பப்பாளி மாமாவோட ஒரு சின்ன ஸ்டெப் தான் மிட்டு பறவையோட வாழ்க்கைய அதுக்கு கொடுத்திருந்தது.